தமிழக அரசு ஊழியர்களோட நீண்டகால கோரிக்கையான பழைய ஓய்வூதிய திட்டம் 100% நடைமுறைக்கு வராது அப்படிங்கிற மிகப்பெரிய அதிர்ச்சி தகவல் வெளியே வந்திருக்கு. எங்களுக்கு பழைய ஓய்வூதிய திட்டத்தை திரும்பவும் வழங்க வேண்டும் அப்படின்னு தமிழ்நாடு முழுவதும் அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்கள் கூட்டமைப்பை சேர்ந்தவங்க தொடர்ந்து பல போராட்டங்களை நடத்திட்டு வராங்க. கடந்த தேர்தலின் போது திமுக அளித்த வாக்குறுதிகள்ல நாங்க ஆட்சிக்கு வந்தா பழைய ஓய்வூதிய திட்டத்தை நடைமுறைக்கு கொண்டு வருவோம் அப்படின்னு அறிவிச்சிருந்தாங்க. இதன் மீது நம்பிக்கை வச்சு அரசு ஊழியர்கள் எல்லாருமே திமுகவை ஆதரிச்சாங்க அப்படின்னு சொல்லப்படுது. ஆனா திமுக ஆட்சிக்கு வந்து 4 ஆண்டுகளுக்கும் மேலான நிலையில இது குறித்து எந்த முடிவுமே எடுக்கப்படல. ஆனா எப்படியும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஆட்சியில அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்களுக்கு ஆதரவா ஒரு நல்ல முடிவு எடுப்பார் அப்படின்னு ஒட்டுமொத்த அரசு ஊழியர்களும் ஆசிரியர்களும் எதிர்பார்த்து காத்திருந்தாங்க. இப்போ அந்த முடிவுல மிகப்பெரிய மின்னலும் இடியுமா சேர்ந்து அதிர்ச்சி தரத்தக்க வகையில இறுதி செய்தி ஒன்று வெளியாகி இருக்கு. இதன் மூலமா அரசு ஊழியர்களுக்கான பழைய ஓய்வூதிய திட்டம் 100% செயல்படுத்த போறதில்ல அப்படிங்கிற அதிர்ச்சி தகவல் வெளியே வந்திருக்கு. இது தொடர்பாக தொலைக்காட்சி வழங்கும் சிறப்பு செய்தி தொகுப்பை இப்போது பார்க்கலாம். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் 10 லட்சம் அரசு ஊழியர்கள் இருக்கிறாங்க. இதுல கிட்டத்தட்ட 8 லட்சம் ஓய்வூதியதாரர்களும் இருக்கிறாங்க. இந்த நிலையில கடந்த அதிமுக ஆட்சியின் போது பழைய ஓய்வூதிய திட்டம் ரத்து செய்யப்பட்டு புதிய ஓய்வூதிய திட்டம் கடந்த 2023ஆம் ஆண்டு ஏப்ரல் 1ஆம் தேதி அமல்படுத்தப்பட்டது. ஆனா புதிய ஓய்வூதிய திட்டத்தால தங்களுக்கு மிகப்பெரிய பயன்கள் எதுவும் இல்ல. அதனால பழைய ஓய்வூதிய திட்டத்தை மறுபடியும் அமல்படுத்தணும் அப்படின்னு அரசு ஊழியர்கள் கோரிக்கை வச்சுட்டு வராங்க. இந்த நிலையில கடந்த 2021 தேர்தல் பிரச்சாரத்தின் போது திமுக சார்பில் பழைய ஓய்வூதிய திட்டம் மறுபடியும் அமல்படுத்தப்படும் அப்படின்னு அறிவிக்கப்பட்டது. ஆனா திமுக ஆட்சிக்கு வந்து 4 ஆண்டுகளுக்கு மேல ஆகியும் இதுவரைக்கும் அறிவிப்பு எதுவுமே வரல. அதுக்கு மாறா அரசு ஊழியர்களின் போராட்டம் தான் நீடிச்சிட்டு வருது. இது தொடர்பா IAS அதிகாரி சுகதீப் சிங் தலைமையில 3 பேர் கொண்ட குழு ஆலோசனை செஞ்சு வருது அப்படின்னு திமுக தரப்புல தெரிவிக்கப்பட்டது. ஒரு வழியா இந்த ஆய்வறிக்கை மூலம் தங்களுக்கு பழைய ஓய்வூதிய திட்டம் நடைமுறைக்கு வரும் அப்படின்னு எதிர்பார்த்து காத்திருந்தாங்க. சட்டமன்ற தேர்தல் நெருங்கி வரதால எப்படியும் திமுக தரப்புல அரசு ஊழியர்களின் பழைய பென்ஷன் திட்டத்தை அமல்படுத்துவார்கள் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு மேலோங்கி இருந்தது. இந்த நிலையில இறுதி கட்டமாக பழைய ஓய்வூதிய திட்டம் தொடர்பா உயர்நீதிமன்றம் ஒரு அதிரடி உத்தரவை பிறப்பிச்சிருக்கு. திண்டுக்கல்ல சேர்ந்த பிரெடரிக் ஏங்கல்ஸ் அப்படிங்கிற ஒரு சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையில ஒரு வழக்கு தொடர்ந்தார். திமுக அரசு வாக்குறுதி கொடுத்தது போல பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்த உத்தரவிடணும் அப்படின்னு அந்த மனுவுல அவரு குறிப்பிட்டிருந்தார். அந்த வழக்கு தொடர்பா நீதிபதிகள் அனிதா, சுமந்த், குமரப்பன் ஆகியோர் அடங்கிய அமர்வு விசாரணை நடத்துச்சு. விசாரணையின் போது பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்தக்கூடிய பொதுநல மனு குறித்து அரசு நிலைப்பாடு என்ன அப்படிங்கறத மனுதாரர் கிட்ட 1 வாரத்துல தெரிவிக்கணும் அப்படின்னு நீதிபதிகள் உத்தரவிட்டிருந்தாங்க. அதாவது பழைய பென்ஷன் திட்டம் தொடர்பாக அரசின் நிலைப்பாடு என்ன அப்படிங்கறத தெளிவுபடுத்தும் பொருட்டு இந்த உத்தரவு அமைஞ்சிருந்தது. மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்த இந்த உத்தரவு குறித்து நம்முடைய ஜெம் தொலைக்காட்சி சிறப்பு செய்தியை வெளியிட்டது அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில தமிழக அரசு சார்பில் உயர்நீதிமன்றத்துல தங்களுடைய இறுதி முடிவை அரசு தரப்புல தெரிவிச்சிருக்கிறாங்க. இதுதான் இப்போ மிகப்பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருக்கு. அரசு தரப்புல உயர்நீதிமன்றத்துல பென்ஷன் திட்டம் தொடர்பா கருத்து தெரிவிக்கும் போது தமிழ்நாடு அரசு துறை ஊழியர்களுக்கு புதிய ஓய்வூதிய திட்டம் மிகவும் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருது. அதன்படி கடந்த 2003ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதத்திற்கு பிறகு பணியில் சேர்ந்து அக்டோபர் வரைக்கும் ஓய்வு பெற்ற 54,000 பேர்ல 51,000 பேருக்கு முழுமையான பலன்கள் வழங்கப்பட்டிருக்கு. புதிய ஓய்வூதிய திட்டம் சிறப்பா செயல்பட்டு வருது அப்படின்னு அரசு தரப்புல அறிவித்ததன் மூலமா பழைய பென்ஷன் திட்டத்தை தமிழக அரசு ஆதரிக்கவில்லை அப்படிங்கிறது வெட்ட வெளிச்சமா இருக்கு. ஒருவேளை சுகந்தீப் குழுவினர் அதன் அறிக்கையை தாக்கல் செஞ்சாலும் கூட பழைய திட்டத்தை செயல்படுத்த போறதில்லை அப்படிங்கிறது தான் திமுக அரசின் நிலைப்பாடா இருக்கிறதா தெரியுது.
தமிழக அரசு ஊழியர்களுடைய நீண்டகால எதிர்பார்ப்பான பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்த முன் வராததால இப்ப திமுக மீது ஒட்டுமொத்த அரசு ஊழியர்களும் ஆசிரியர்களும் மிகவும் வேதனை அடைஞ்சிருக்கிறாங்க. இதோட விளைவாக வருகின்ற சட்டமன்ற தேர்தல்ல மிகப்பெரிய அளவுல புரட்சி ஏற்படும் அப்படின்னு தெரியுது. அதாவது பழைய ஓய்வூதிய திட்டத்தை செயல்படுத்துவோம் அப்படின்னு திமுக அறிவிச்சுட்டு கடந்த தேர்தல்ல வாக்குறுதிகளை வாங்கி வெற்றி பெற்ற நிலையில இப்போ அந்த திட்டத்தை செயல்படுத்தவில்லை என்பது மிகப்பெரிய அதிர்ச்சி செய்தியா பார்க்கப்படுது. இதனால தமிழ்நாட்டில் இருக்கும் சுமார் 10 லட்சம் அரசு ஊழியர்களின் குடும்பத்து ஓட்டு இந்த முறை திமுகவுக்கு கிடைக்குமா அப்படிங்கிறது மிகப்பெரிய கேள்விக்குறியா எழுந்திருக்கு. இது குறித்து மு.க.ஸ்டாலின் இது போன்ற முடிவை எப்படி எடுத்தார் அப்படிங்கிறது புரியாத புதிராகவும் மர்மமாகவும் இருந்துட்டு வருது. பழைய ஓய்வூதிய பென்ஷன் திட்டத்தை நிறைவேற்றவில்லை அப்படின்னா அரசு ஊழியர்களின் குடும்பத்தை சேர்ந்த 50 லட்சம் ஓட்டு திமுகவுக்கு கிடைக்காது அப்படிங்கிறது உறுதியான தகவல். இது குறித்து முதல்வர் மு.க.ஸ்டாலின் அடுத்த கட்டமா என்ன அறிவிக்க போகிறார் அப்படிங்கிறது தெரியல. இது போன்ற அரசியல் அதிரடி செய்திகளை முன்பாகவே அறிந்து கொள்வதற்கு ஜெம் தொலைக்காட்சியுடன் எப்பொழுதும் தொடர்பில் இருங்கள். நன்றி.